ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ்டிஆர் 1A. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ரீட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதில் வந்து எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா ஜிஎஸ்டிஆர் 1A வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவோம். இதுக்கு ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது நம்ம எதாவது தப்பு பண்ணுறோம், அதாவது இன்வாய்ஸை மிஸ் பண்ணுறோம், இல்லை இன்வாய்ஸ் அப்டேட் பண்ண இன்வாய்ஸில் ஏதாவது டேக்ஸ் சேஞ்சஸ், ரேட் வேரியேஷனு இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்தில் அமெண்ட்மெண்ட்டில் போயிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடிஸில் வந்து மிஸ்மேட்ச் வரும். நம்மளோட கஸ்டமர் யாரோ அவங்களோட ஐடிஸில் நம்ம பில் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து பில் தப்பாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஐடிசி வந்து எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி அதாவது பில்லு நம்ம வந்து அப்டேட் பண்ணவே இல்லை, பில்லை மிஸ் பண்ணுறோன்னா அவங்க ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ அவங்க ஐடிசி எடுக்கலைன்னா அந்த பில்லுக்கான பேமெண்ட் வந்து 2B ரிகன்சில் பண்ணும்போது அந்த பில்லுக்கான பேமெண்ட்டு வராது. ஏன்னா 2B நம்ம ஃபைல் பண்ணலான்னு சொல்லி அவங்க நமக்கு ரிப்ளை வந்து மெயில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இக்னோர் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டிஆர் 1Aன்றது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ அதோட அப்டேட் பண்ணியிருக்காங்க, போர்ட்டல்லையே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது ஜூலைலேருந்து நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், இல்லை இன்வாய்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம், இல்லை அப்டேட் பண்ண இன்வாய்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜிஎஸ்டிஆர் 1A அந்த டேபிளில் போயிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ என்னென்ன டேபிள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன மந்தோட ஜூன் மந்த் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஜூலை அந்த நோட்டிஃபிகேஷன் நான் ரீட் பண்ணும்போது கூட நமக்கு அந்த ஜிஎஸ்டிஆர் 1A அப்படின்ற இந்த டேபிள் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகலை. நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஜூலை மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த போர்ட்டல் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்ட்டலில் இந்த ஜிஎஸ்டிஆர் 1A டேபிளில் என்னென்ன காலம் இருக்குது அதாவது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல் இருக்கும் பார்த்தீங்களா போர்ட்டல், அதே டீட்டெயில் தான் இங்கேயுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து டேபிள் வைஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த பில்லு மிஸ் ஆச்சோ, இன்கேஸ் டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு, அன்ரிஜிஸ்டர் ஏதோ ஒன்று நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ் ஆன டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் ரெக்கார்டில் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம அதாவது மிஸ்டேக் பண்ண இன்வாய்ஸ், B2B இன்வாய்ஸஸ்ஸு ப்ளஸ் அமௌண்ட்டு லார்ஜ் பில், B2B லார்ஜ் பில்லு, ஸோ அமௌண்ட் எக்ஸ்போர்ட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டேபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பில்லு வந்து மிஸ் பண்ணியிருப்போம், பில் மிஸ் பண்ணியிருந்தால் மேலே போட்டுருவோம். அமெண்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர் தப்பாக போட்டு ஃபைல் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா டேக்ஸ் ரேட்டு மாற்றி போட்டு ஃபைல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நம்ம வந்து டேக்ஸ் ரேட்டு கம்மியாகவோ இல்லை ஷார்ட் பண்ணோ இல்லை எக்ஸஸாக போட்டு ஃபைல் பண்ணியிருக்கலாம், இல்லை இது மாதிரி வந்து டெபிட் நோட், கிரெடிட் நோட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்க எல்லா கரெக்ஷனுமே நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். பட் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் அந்த அமெண்ட்மெண்ட்டுன்றது நெக்ஸ்ட் மந்தில் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த ஜிஎஸ்டிஆர் 1Aன்றது கரண்ட் மந்தோட ஜிஎஸ்டி 1ல் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அது அந்த மந்த்லேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த மந்த் நம்ம 3B ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, 3B ஃபைல் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா அதோட கரெக்ஷன் டீட்டெயில் எல்லாமே அந்த மந்த்லேயுமே வந்து அவங்க ஐடிசி எடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு பில்லு மிஸ் பண்ணியிருப்போம், அந்த பில்லை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு 1ல் நம்ம 1Aல அப்டேட் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மந்த்து அவங்களுக்கு வந்து ஐடிசி வந்து அதாவது அவங்களுக்கு வந்து ஐடிசி ஜென்ரேட், நம்மளும் வந்து 3Bல அந்த பில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருந்தது, அதுக்கான அப்டேஷன் தான் இது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் டேலி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டேலியில் ஜூனியர் லெவலில் இருக்கவங்க ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வைங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஸோ பிகினிங்கில் நான் ஒரு ஜூனியர் லெவலில் இருந்து நான் வரும்போது மேக்ஸிமம் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் போட்ட அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இந்த ஆதார் பயோமெட்ரிக், அந்த சிம் கார்டு, அது எல்லாமே நான் வந்து நாலேஜ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணேன். பட் அதை தவிர்த்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ், டேலி இது வந்து எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வர எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட அந்த 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்ன லேர்ன் பண்ணன்றது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா டிடிஎஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து ஒரு வியூஸ் போச்சுன்றதை விட அந்த டைம் வந்து
ஜிஎஸ்டிஆர் டிடிஎஸ் 27A நம்ம ஃபார்ம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் 27A ஜென்ரேட் பண்ணுறது டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருந்தோம். அது எல்லாமே நல்லா நல்லா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்து நல்லா வந்து நமக்கு வியூஸும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2A ரிகன்சல் பண்ணுறது போது நம்ம போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2Aல வந்து ஜேஎஸ்னா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம டேலியில் அப்லோட் பண்ணி இது வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் நான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். அக்கௌண்ட்ஸில் ஜூனியர் லெவலில் இருக்கவங்க, சீனியர் லெவலில் இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாமே மேக்ஸிமம் தெரியும். ஜூனியர் லெவலில் இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க. இந்த போகிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுது, பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.